Regeneration of China. So regeneration எப்படி அது ஸ்ட்ரக்சர் ஆகும். China will be regeneration suffers ஆகும். இப்போ OA ஸ்பெஷல் டெஸ்ட் என்ன? பேஷண்ட்ஸ் வந்து OA பேஷண்ட் வராங்க. எக்ஸ்ரேல ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு OA நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. OAன்றது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? அந்த புதுல வச்சா நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஸ்பெஷல் டெஸ்ட் எடுப்போம். ஸோ கம்ப்யூட்டர் டெஸ்ட் எடுப்போம். அதெல்லாம் ரைட்டிங் டெஸ்ட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கு பேஷண்ட் வந்து ஒரு வார்ம் சிட்டிங்ல உட்கார வச்சுட்டு நீங்க வந்து உங்களோட ஹேண்ட் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு நீங்க வந்து இது வந்து கொஸ்டின் எக்ஸ்டென்ஷன் பார்க்கணும். இது வந்து கொஸ்டின் எக்ஸ்டென்ஷன் பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பாருங்க. நீங்க கொஸ்டின் எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு நீ ஜாயிண்ட் ஸ்பேஸில் வந்து தெரபிட்டிஸ் அதாவது உதவி கம்மியான சவுண்ட்ஸ் வந்து அதே பேஷண்ட் வந்து இப்போ வந்து நோயே இல்லாமல் பெட்டலா டிஸ்பென்ஷன் அதாவது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பெட்டலா ரைட்டிஸ் பண்ணலாம். ஸோ பெட்டலா போனை வந்து மொபிலைஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி கிரெபிட்டஸ் சவுண்ட் வந்து நார்மல் நீ ஜாயிண்ட் கேட்டுச்சோ அதே மாதிரி வந்து பெடலாக மூவ் பண்ணும்போது அதே கிரெபிட்டஸ் சவுண்ட் கேட்கும். ஓகேவா? ஸோ வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்க்கு அப்புறம் என்ன இப்போ ஒரு ஓஏ பேஷண்ட்டை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? இப்போ பேசிக்காக ஒரு ஓஏ பேஷண்ட் வராங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வராங்க. ஸோ எக்ஸ்ரே எடுத்துட்டு போது ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணி ஓஏன்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ்ரே என்ன தெரியும்? ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். வேற போன் அது ஜாயிண்ட் ஸ்பேஸ் கம்மியாக போன் டீஜெனரேஷன் கம்மியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஃபிப்ரில்லஸ் ஃபார்மேஷன் ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஃபார்மேஷன் ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன்ஸ் ரெண்டாவது ஸ்பெஷல் டெஸ்ட் இப்போ கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 பேஷண்ட் பிரியும். கிரேட் 1 வந்து ஹைட், கிரேட் 2 மாடரேட், கிரேட் 3 சிவியர் போய் நம்ம பிரிச்சுக்கணும். என்ன லிகமெண்ட்ஸோ இல்லை வந்து மசிலோட டேக் இதெல்லாம் ஸ்பெயின் எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கணும். ஓஏமும் நீங்கள் அந்த மாதிரி பேர் கிளாசிஃபிகேஷன் வச்சுருக்கு. ஆனால் ஒரு கிளினிக்கல் அப்ரோச்சில் வந்து பேஷண்ட்டை சடனாக பிரிக்கிறதுக்கு வச்சுக்கணும். கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேரில் மைல்டாக ஒரு ஓஏ ஸ்டார்டிங் பெயின் மட்டும்தான் இருக்கணும். அப்பியரன்ஸ் அது எதுவுமே இருக்கும். இதுவே வந்து நல்லா இருக்காங்க, ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் கூட தான் இருக்குது, ரெகுலராக வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சடனாக பெயின் வரும். ஏன்னா மசிலோட எனர்ஜியும் மசிலோட மாசும் நல்லா இருக்கும். அப்போ வந்து டோட்டலாக வந்து உங்களோட மசிலோட மசில் வந்து ஃபுல்லாக எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பயனாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மசிலே உங்களுக்கு தாங்கி போன்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஆனால் அதே சமயம் 40 வயசு 50 வயசு மேலே போகும்போது உங்களுக்கு போன்ல இன்ஃபெக்ஷன் வந்து மாறும். இப்படி மாறுது. இப்படி அடுத்த கிரேட் வந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கும். எல்டர்லி இருக்கிறது அப்படியே அப்நார்மலாக வந்து வேற டைப் சடனா. இப்போ வந்து நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸில் இருக்க மாட்டாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வந்து சடனாக ஒரு சுருக்கு முடிச்சாலோ ஏதோ ஒரு லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆனாலும் ஓஏ அக்கரன்ஸ் வந்து ஜாஸ்தி. ஆனால் அதுவே ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு சுருக்கு பிடிச்சாலும் இல்லை சடனாக லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் ஆனாலும் ஓஏ அக்கரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஜாஸ்தி வராது. ஸோ மசிலோட லென்த்து, மசிலோட மாசு, மசிலோட ஸ்ட்ரென்த்து வந்து ஓஏ டிபெண்டன்ஸ் வந்து வேற டைப். நார்மல் மசில் ஸ்ட்ரென்த்து நார்மல் மசில் மாசுனா வந்து ஓஏ டிபெண்டன்ஸ் வேற மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஓஏ வந்து அக்கர் ஆயிடுச்சு. கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 இந்த 3 கிரேடுமே காமன் ஆகிடும். ஓஏன்னு அக்கர் ஆனால் என்னென்ன மசில் நார்மல்ல இருக்கும்? Quadriceps, hamstring, quadriceps, rock IT and crunch muscle. So இதெல்லாம் வேற என்ன மசில்னா நம்ம டிஃபரன்ஷியலா இன்வால்வ் ஆகும். பைரிகோமஸ் மசில் இருக்குல்ல, பைரிகோமஸ் மசில்ல பைரிகோமஸோட நர்வ் பெண்ட் இது sciatica. சயாட்டிகாங்கிறது காம்படிட்டிவ் கோர்ஸ் வரைக்கும் வரும். இப்போ சேம் அதே பெயினோட அப்பியரன்ஸ் தான் ஓஏ. சில இடத்துல ஐடி பேண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஐடி பேண்ட் சிண்ட்ரோமோட பெயின் அப்பியரன்ஸ் அதே மாதிரி பைரிகோமஸ் மசிலோட அப்பியரன்ஸ் அதே மாதிரி. சயாட்டிகா பெயின் வந்து மட்டும்தான் நம்னஸ் வரும். மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சா? இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்பாட் பெயின் சொன்னாங்கன்னா இந்த இடத்துல பெயின் ஐடி பேண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். வந்து ஒரு பேஷண்ட்ல வந்து எப்படின்னா
சில பேஷண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னா ஐடி பேண்ட் மட்டும் ஒரு பேஷண்ட் ஐடி பேண்ட் மட்டும் பிரச்சனை இருக்கும் லாங் ரன்னாக இருக்கும் ஐடி பேண்ட் பிரச்சனை இருக்கும். இன்னொரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ அக்கரன்ஸில் நார்மலாக வரும். இன்னொரு பேஷண்ட் வந்து சயாட்டிக் அண்ட் டயக்னோஸ் பண்ணி வரும். புரியுதா? சயாட்டிக் அண்ட் டயக்னோஸ் பண்ணி வரவங்க சயாட்டிக் இருக்கலாம் எல்லாமே போகலாம். அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தான் தெரியும். இப்போ எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து சயாட்டிக் அண்ட் டயக்னோஸ் பண்ணிட்டு வரவங்க வந்து L4 L3ல பல்ஸ் இருக்கு இல்லை சயாட்டிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கும் சயாட்டிக் அண்ட் டயக்னோஸ். L4 பல்ஸ் இல்லை வேற ஏதோ பிரச்சனை ஆனால் சேம் கம்பேர் பெயின் தான் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சேம் பெயின் சயாட்டிக் டயக்னோஸ் பண்ணி வராங்க ஆனால் எம்ஆர்ஐல பார்த்தா L4 L5 இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. சயாட்டிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போ என்ன சொல்லுவீங்க? Piriformis muscle tightness. பைரிஃபார்மஸ் மசில் இம்பார்ட்டன்ட்.